ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய உபதேச கருத்துக்கள் மிக மிக முக்கியம் வாய்ந்தது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் எப்படியெல்லாம் முக்கியம் வாய்ந்தது, அதை ஏன் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும், திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டும்? நாம் ஒரு செடியை வளர்க்கிறோம் என்றால் அதற்கு தினமும் நீரை ஊற்றினால்தான் அந்த செடி செழிப்பாக வளரும். நீரை ஊற்றுவதை நிறுத்திவிட்டால் அந்த செடி பட்டு போகும். இதுபோலதான் செடிக்கு நீங்கள் தினமும் நீர் ஊற்றி அதை வளர்ப்பது போலதான் எம்முடைய உபதேசங்களை தினமும் நீங்கள் கேட்டுக்கொண்டே வர வேண்டும். ஆக திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் என்ன சொன்னேன் என்று அடுத்தாற் போல் அவரை கேட்டால் சொல்ல தெரியாது, நினைக்க தெரியாது, அதை பார்க்கவும் முடியாது. ஆனால் போன தடவை சொன்னார், இப்பொழுதும் சொல்கின்றார், திரும்பவும் சொல்கிறார் என்பார்கள். சாமி என்ன சொன்னார் என்று திருப்பி கேட்டால் அது தெரியாது. என்ன சொன்னார், எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று தெரியாது. தனக்குள் ஆழமாக பதிய வைக்க தெரியாது. அதன் வழி பின்பற்றி நடக்கவும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை திரும்ப வந்துவிட்டால் போதும், சாமி இதை நேற்றே சொன்னாரே, போன வாரம் கூட சொன்னார், இந்த வாரம் திரும்ப சொல்கிறார் என்று தனக்குள் அதை பதிவு செய்யும் நிலையை விடுத்துவிட்டு தனக்குத்தானே தண்டனை அனுபவித்துக் கொள்கிற மாதிரி தடைப்படுத்திக் கொள்கின்றார். ஆக இது மட்டும் தெரியும், இங்கே உபதேசத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிவதில்லை. ஏனென்றால் தனக்குள் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மையை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தெளிந்த நிலைகள் பெறும் அந்த உணவின் சக்தியை எல்லோரும் வளர்ப்பதற்குத்தான் அடிக்கடி அடிக்கடி வாரந்தோறும் மாதந்தோறும் உணர்வை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் நினைவுபடுத்துவதும், அந்த உணர்வின் ஆற்றலை மகரிஷிகள் காட்டிய நெறிகளை உங்களுக்குள் வளர்க்க வேண்டும் என்பதற்கும் தான் இதை திரும்பவும் சொல்கிறது. காரணம், இதற்கு முன் நாம் மெய்ஞானிகள் காட்டிய அருள் வழியில் செல்லவில்லை. ஆனாலும் அவர்கள் கண்டுகொண்ட பேருண்மைகளோ ஏராளம் ஏராளம். அவ்வளவையும் உங்களுக்குள் சொல்ல முடியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டும். நிறைய சொல்லிவிட்டால் முதலில் ஏன் சொல்லவில்லை, முந்தி ஏன் சொல்லவில்லை, இப்பொழுது மட்டும் ஏன் சொல்கிறார் என்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சொல்லிக் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. மொத்தமாக, அதாவது நிறைய சொன்னாலும் ஜீரணிக்க முடியாதல்லவா? ஆனாலும் இப்பொழுது சொல்வதை மறுநாள் காலையில் கேட்டால் தெரியாது. காலையில் என்ன, இப்பொழுது சிறிது நேரம் கழித்து கேட்டால் கூட சொல்ல தெரியாது. ஆனால் அதை நான் மறுநாள் திருப்பி சொன்னால், சாமி நேற்று சொல்வதைத்தான் இன்று சொல்கின்றார், நேற்று சொன்னதுதானே, சரி சொல்லட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். அதைத்தான் நேற்று சாமி சொல்லி கேட்டோம் அல்லவா? அதிலே இன்றைக்கு என்ன பொருள் வருகிறது என்று பார்த்தால் நல்லதுதானே என்று எண்ணலாம் அல்லவா? என்றால் அப்படிப்பட்ட கருத்துக்களை இணைத்து இணைத்துத்தான் உங்களுக்குள் செருகேற்றி கொடுக்கின்றோம். செடிக்கு தண்ணீரை ஊற்றினால்தான் முளைக்கும், ஊற்றவில்லை என்றால் எப்படி வளரும்? தன் உணர்வை அந்த செடி உந்தி எடுத்தால்தான் வளர முடியும். தன் உணர்வை அது எடுக்க மறந்துவிட்டால் என்ன செய்யும்? தன் இனத்தை வளர்க்க முடியுமா? அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நாம் கேட்டுக்கொண்டுதான் வருகின்றோம். சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றார்கள். விடிய விடிய கூட சொல்வார்கள். ஆனாலும் ராமாயணம் என்ன என்றே தெரியாத வகையில் கதையை கேட்டு அதை பதிவு செய்து கொண்டு பாடத்தை ஒப்பிக்கின்றோம். அதே சமயத்தில் அந்த காவியங்களில் சொல்லப்பட்டதை வாழ்க்கையில் ஒழுங்காக கடைபிடிக்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. ஆக கதை என்றுதான் படிக்கின்றோம், ஆகா ஓஹோ என்று. கீதையில் கண்ணன் குறியதையும் கேட்டேன், எல்லாவற்றையும் படித்தேன் என்ற உணர்வுதான் இருக்கின்றது. ஆனால் தனக்குள் வளர்த்து கொண்டோமா என்று பார்ப்பதில்லை. அதை மட்டும் திரும்ப திரும்ப படித்துக் கொள்வார்கள், கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் யாம் சொன்ன உபதேசத்தை திரும்பவும் ஒரு மாதம் கழித்து சொன்னால் கூட அது நினைவில் இருக்கின்றதா இல்லையா என்று பார்த்து அந்த உணர்வை வலுவாக எடுத்து வளர்க்க வேண்டும். அதற்குத்தானே யாம் திரும்ப திரும்ப சொல்வது. ஆனால் அப்படி இல்லாதபடி நேற்றே சாமி சொன்ன, சரி விடு போ என்று இருப்பார்கள்.
இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சிலர் உபதேசம் இதுபோன்று செய்யும் பொழுது பக்கத்திலே அடுத்தவர்களை கண்டால், சரி நாம் இன்னும் கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிக் கொண்டிருப்போம், இந்த உபதேசத்தை கேட்காதவர்கள் அவர்கள் கேட்கட்டும் என்று இப்படியும் இருப்பார்கள். ஆக இதை போன்ற நிலைகளை எல்லாம் மாற்றி பழக வேண்டும். நம்முடைய உபதேச கருத்துக்களில் தான் ஞானிகளுடைய முழுமையான உணர்வுகளும் இருக்கின்றது. அந்த உபதேசத்தை எந்த அளவிற்கு நீங்கள் வலுகொண்டு கேட்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஞானத்தினுடைய வளர்ச்சியும் தீமைகளிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியும் ஒரு ஞான சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும். அதற்குத்தான் இதை உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகிறோம்.